தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கூறியிருக்கிறது. அக்சிஸ் மை இந்தியா 120 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கணித்திருக்கக்கூடிய நிலையில், ஒருவேளை தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு செங்கோட்டையன் பதிலளித்து பேசியிருந்தார். செங்கோட்டையன் செய்தியாளர்களுடைய சந்திப்புல பேசியிருந்தது, 2026 தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வரலாறாகவே அமையும். இந்தியாவே வியக்கும். தமிழக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தையும் சுயநலத்தையும் கட்டுப்படுத்தாத இடமும் அந்த சாம்ராஜ்யமும் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. கருத்து கணிப்புகளை விட மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போட்டார்கள் என்று உங்களுக்கும் தெரியும். குழந்தைகள் முதல் முறையாக வாக்காளர்கள் வரை அனைவரும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என நினைக்கின்றனர். இதனால் மக்கள் எதிர்பார்த்தபடி விஜய் ஆட்சி அமைப்பார் என்று பேசினார். தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் பேசியது பற்றி கூறுகையில், நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை இதுதான் அவருக்கு கடைசி தேர்தல். இந்த தேர்தலுக்கு பிறகு நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி பதவி இருக்குமா இல்லையா என்பது தெரியாது. மேலிடம் சொல்லும் என்று பதிலளித்தார். தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதிமுகவுடன் போகுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், பெரும்பான்மை கிடைக்காது என்ற நிலை இல்லை. 150 முதல் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழ்நாட்டின் இலக்காகவே இருக்கின்றது. மக்களுடைய மனநிலையும் எப்படித்தான் இருக்கின்றது. நேற்று கூட மால் ஒன்றிற்கு போயிருந்தேன். அங்க ஒரு நூற்றுக்கணக்கான பேர் என்னை வரவேற்று பேசினர். விமானத்தில் சென்றேன். அப்போது என் பக்கத்து இருக்கையில் இருந்த சுமார் 15 பேர் என்னுடன் செல்ஃபி எடுத்தனர். இது எல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலும் நான் காணாத ஒன்றை கண்டேன் என்று அவர் பெருமிதத்துடன் கூறியிருந்தார். இதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் வட்டாரத்தில் நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது அதிரடியான செய்திகள் வெளியாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இதுவரை இல்லாத அளவுக்கு கணிக்க முடியாத தேர்தலாகவே மாறியும் இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி தான். பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு பெரிய கட்சிகளுக்குள் நடந்த போட்டி இந்த முறை 3 முனை போட்டியாகவே மாறியும் இருக்கின்றது. இதனால் தேர்தலுக்கு முன்பு வரை தெம்பாக இருந்த சில கட்சிகள் தற்போது மிகுந்த பரபரப்பில் இருக்கின்றன என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தமிழக அரசியல் என்றாலே திமுக மற்றும் அதிமுக இரண்டு பெரிய கட்சிகளுக்கிடையேயான போட்டியாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த பழைய அரசியல் கணக்குகளை முற்றிலும் மாற்றியமைக்கும் வகையில் புதிய சக்தியாக தாவேகா களமிறங்கியிருக்கிறது. இதுவே தற்போது பலரது கணிப்புகளை சிக்கலாக்கியும் இருக்கிறது. பொதுவாக தேர்தல்களில் வாக்காளர்களின் மனநிலையை ஆய்வு செய்து முடிவுகளை கணிக்க முடியும். ஆனால் இந்த முறை யாருக்கு வாக்களித்தீர்கள் என்ற கேள்விக்கு கூட பலர் நேரடியாக பதிலளிக்காமல் தவிர்க்கும் நிலை உருவாகி இருக்கின்றது. தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தால் புதிய கட்சிகள் உருவாகி பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது எளிதான விஷயம் அல்ல. விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக ஒரு கட்டத்தில் முக்கிய சக்தியாக இருந்தது. அதுபோல் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் மெதுவாக வளர்ச்சியடைந்து வருகிறார்கள். கமலஹாசன் அரசியலுக்குள் வந்தாலும் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் தான் விஜய் நேரடியாக 234 தொகுதிகளிலையும் போட்டியிட்டு தனது கட்சியை முழு அளவில் களத்தில் இறங்கியிருக்கார். இந்த தேர்தலில் விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய கவனம் சாதாரணமானது அல்ல. குறிப்பாக இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு தனி ஆதரவு அலை உருவாகியும் இருக்கலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். மேலும் திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட வாக்குகள் அதிமுக அல்லது மற்ற கட்சிகளுக்கு செல்லாமல் தாவேகா பக்கம் திரும்பியிருக்கலாம் என்ற மதிப்பீடும் உள்ளது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய பல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை சராசரியாக எடுத்து பார்த்தால் திமுக கூட்டணி சுமார் 120க்கு அருகில் இடங்களை பெறும் எனவும், அதிமுக கூட்டணி 60 முதல் 80 இடங்கள் வரை பெறும் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேகா 20க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் கணிக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கையே அரசியல் கணக்குகளை முற்றிலும் சிக்கலாக்கி இருக்கின்றன. ஏனெனில் ஒரு கட்சிக்கு தனிபெரும் பான்மை கிடைக்காமல் இருந்தால், அதாவது 118 இடங்களை எட்டாமல் இருந்தால், அடுத்த கட்டத்தில் கூட்டணி அரசியல் முக்கிய
முக்கியமாக மாறும். அப்போது 20 அல்லது 30 இடங்கள் கொண்ட கட்சி கூட ஆட்சியை நிர்ணயிக்கும் முக்கிய சக்தியாக மாறிவிடும். இதுவே கிங் மேக்கர் என்ற அரசியல் நிலை. அந்த வகையில் விஜயின் தாவேக்கா இந்த தேர்தலில் கிங் மேக்கராக மாறுமா என்ற கேள்வி அதிகமாகவே எழுந்துள்ளது. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் உருவானால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழல்ல தாவேக்கா ஆதரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கலாம். அதனால் விஜயின் அரசியல் முக்கியத்துவம் திடீரென உயரக்கூடும். ஆனால் இதற்கு எதிராக ஒரு கருத்தும் உள்ளது. தமிழகத்தில் மக்கள் பொதுவாக தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள். தொங்கு சட்டசபை அரிது என்றே பல அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் தாவேக்கா பெரும் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுக வாக்குகளை பாதிக்கக்கூடும் என்பதால் அதிமுகவுக்கு இது சவாலாகவே இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. முக்கியமாக இந்த தேர்தலில் மிக அதிக தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு காரணம் 3 முனை போட்டி உருவாக்கி இருப்பதுதான். இதனால் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் முடிவுகள் மாறுபடும் சாத்தியம் அதிகரித்துள்ளது. விஜய் இந்த தேர்தலில் நேரடியாக ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலும் அவரது வருகை தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது உறுதி என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி மற்றொரு புறமும் தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் வெற்றிகளை குவித்து வந்த திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாக இருக்கின்ற நிலையில் இக்கூட்டணி ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்துள்ளதாகவும் முடிவுகளுக்கு பின் இந்த கூட்டணி சிதறுவது உறுதி என்றும் அரசியல் வட்டாரங்களில் பலத்த விவாதங்கள் எழுகின்றன. திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அங்கம் வகித்து வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டணியின் அடித்தளம் ஆடிக்கொண்டிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. கருத்து கணிப்புகள் திமுகவின் வெற்றியை சொன்னாலும் வரும் காலத்தில் திமுகவின் கொள்கை நிலைப்பாடுகளை பொறுத்தே தங்களின் ஆதரவு அமையும் என அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தர திமுக மறுத்துவிட்டது என்று அவர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருந்தார். குறைந்தது 6 தொகுதிகளாவது வேண்டும் என்று வலியுறுத்தியும் திமுக அதற்கு செவிசாய்க்கவில்லை என்ற ஆதங்கம் அவரிடம் தெரிகிறது. பாஜகவை தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காகவே இந்த தேர்தலில் திமுகவுடன் கைகோர்த்ததாக அவர் கூறியிருப்பது இனிவரும் காலங்களில் திமுகவை ஆதரிப்பது என்பது கேள்விக்குறிதான் என்பதை உணர்த்துகிறது. மேலும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு மற்றும் பணி நிரந்தரம் போன்ற விவகாரங்களில் திமுக அரசு தோல்வி அடைந்துவிட்டதாகவும் அவர் முன்வைத்த விமர்சனம் இடதுசாரிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான முதற்கட்ட அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் சூழல் சுமூகமாகவே இல்லை. அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் ஒரு சில தொகுதிகளில் கட்சி தொண்டர்கள் ஒற்றுமையாக பணியாற்றவில்லை என்ற தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார்.